இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அம் ஆ படத்தோட விமர்சனம். அம்மா தெரியும், அது என்ன அம் ஆ ஆமாங்க, இதில் ஒரு 3 அம்மாக்கள், அதனால தான் அம் 3 புள்ளியை வச்சு அதுக்கப்புறம் ஆவை ஆ அப்படின்னு வாய்ப்பிழக்கிற அளவுக்கு வச்சுருக்கிறாங்க இந்த டைட்டில். இந்த படம் வந்து மலையாளத்துலேருந்து தமிழுக்கு வந்திருக்குது. மலையாளத்தில் ஒரு 60 நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி அங்கே வந்து சக்கப்போடு போட்டுட்ருக்காங்க அந்த படம். ஆமாம், அப்படி ஒரு கதை, ஒரு சென்டிமெண்டல் ஓரியன்ட் சப்ஜெக்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒருத்தி தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அவள் பெற்றுக்காமல் தன் தோழியை, கொஞ்சம் வசதி குறைந்த தோழியை குழந்தைய பெற்றுக்க சொல்லிவிட்டு, உனக்கு அதுக்கு பதிலாக காசு தரேன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய அவள் பெற்றதும் அவள் காணாமல் போயிடுறான். இப்போது அந்த குழந்தை வந்து யார் வளர்க்குறது, என்ன வளர்க்குறது, இந்த பெற்றுக்கிட்ட தாய்க்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இடையில் பலவிதமான பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த குழந்தைய என்ன பண்ணலான்னு ஒரு திட்டம் போடுறான். இந்த டயத்தில் இந்த குழந்தைக்கு எல்லாமா இருக்க ஒரு தாய் வந்து சேர்றா. அவங்களுக்கும் குழந்தை இல்லாத ஏக்கம். இந்த குழந்தைய இந்த பொண்ணோட அப்பா கடத்த போகிறான், அதாவது இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கடத்த போகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, தாத்தா பாட்டி வீட்டில் வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுது. அங்கே போய் ஒரு பெண் அந்த குழந்தைய நாய்கள்லாம் சூழ்ந்து கடிக்க பார்க்குது. அந்த டயத்தில் காந்து பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பிடுறான். அந்த பெண் தான் இந்த அம்மா, நல்ல அம்மா. இந்த பெத்தா பாருங்க, அவள் பாதி நல்ல அம்மா. பெத்துக்கோன்னு சொன்னா பாருங்க, அவள் தான் அம் ஆ அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வச்ச அம்மா. இந்த 3 கேரக்டர் இல்லாமல் படத்தில் இன்னொரு கேரக்டர் வந்தது. ஒருத்தவங்களோட குழந்தை இல்லை, ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களோட மனசு என்ன பாடுபடும் அப்படிங்கிறத ஓப்பனிங் சீன் சொல்கிறாங்க. நம்ம மீரா வாசுதேவ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்கிறாங்க. அப்போ நடிகையாக நம்ம ஊரில் ஹீரோயினாக பல படங்கள் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி லுக்கில் இருக்கிறாங்க, ஆனால் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. ஓப்பனிங் சீனே அவங்க தான். ஒரு குழந்தை வேண்டி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு திரும்புகிறவங்க, ஒரு குழந்தை உருவாயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறப்ப, உன்னால் உன் கர்ப்பப்பைக்கு குழந்தைய தாங்குகிற சக்தி கிடையாது, யூட்ரஸை ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒரு குழந்தையோட ஒரு மலை கிராமத்துக்கு அந்த பெண்மணி குடியேறுறா. அவங்க தான் தேவதர்ஷினி, நம்ம ஊர் தேவதர்ஷினி. குடியேறுற அவங்கள அந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்காம ஏற்றுக்குது. ஏன்னா அந்த டயத்தில் அந்த ஊருக்கு வெள்ளம் 2018 வெள்ளம் வந்துடுது, ஊரே மாறி போயிடுது. அப்போ இந்த குழந்தையோட அப்பா அம்மா அந்த ஆத்தோடு அடிச்சுட்டு போயிட்டாங்க, அதை தேடி வந்தேன், இந்த குழந்தைய நான் வளர்க்குறேன்ட்டு வளர்க்குது அந்த அம்மா. அந்த குழந்தையும் அந்த அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணது இந்த ஊரே. அந்த அம்மாவை தேடி யார் வந்தாலும் அவங்கள வந்து இவங்களை பார்க்க விடாமல் பண்ணி அனுப்புது. இந்த அம்மா கிட்ட இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்க ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு போடுற சூப்பர்வைசர். அந்த மலை கிராமத்துக்கு ரோடு போடுறதுக்கு வர சூப்பர்வைசர். அப்போ ரோடு போட வர்ற சூப்பர்வைசர் எதுக்கு இந்த அம்மாட்ட இருக்கிற குழந்தையும் அந்த அம்மாவையும் கண்டுபிடிக்கணும், என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கதை. சூப்பர்வைசர் தானே சூப்பரான போலீஸா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ட்விஸ்டோடு சொல்லி அந்த ஊரை இயற்கை கொஞ்சம் அந்த கேரள, அதாவது தேவதைகளின் தேசமாக கடவுளின் தேசம், தேவதைகள் குடியிருக்கிற பகுதி அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த கேரளா இயற்கைகள் கொஞ்சம் அந்த பகுதியில் ரொம்ப அழகாக, அதுவும் மலை கிராமத்தில் படமாக்கியிருக்கிறாங்க. நம்ம எப்போயாவது சபரிமலைக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி மலைகளை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வருவோம். இந்த படம் முழுக்க அந்த மாதிரி மலை தான். அந்த ஒளிப்பதிவாளரை பாராட்டணும், படத்தை வந்து அவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்கிறாரு. அப்போது கிளைமாக்ஸில் இந்த அம்மா கிட்ட அந்த குழந்தை சட்டப்படி வளர்கிறது தப்பு அப்படின்னு பிரிக்க நினைக்கிறாங்க. இயற்கை இந்த படத்தில் அந்த நேரத்தில் என்ன ரோல், குழந்தை அந்த அம்மா கையில் கிடச்சிதா, இல்லை அம்மாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு, இப்போ குழந்தை யார் கையில் கிடைக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்து முடிக்கிறப்போ படம் வேறு லெவலில் இருக்குது. அம்மா அம் ஆ அப்படிங்கிற படம் வந்து சூப்பர்யா அப்படின்னு சொல்ல வைக்கிற லெவலில் சில விருதுகளையும் குவிச்சிருக்குது. கேரளாவில் வந்து இது வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் இதில் நிறைய தெரிஞ்ச நட்சத்திரங்களை காட்டிலும் தெரியாத நட்சத்திரங்கள், அதே மாதிரி இந்த மாதிரி மலையாள படங்களுக்கு வந்து இங்கே தேட்டர் கிடைக்கிறதே கஷ்டம். காஃபி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. திலீஷ் போத்தன் அவர் மலையாளத்தில் பெரிய நடிகராக நல்லா நடிச்சிருக்கிறாரு. அந்த சூப்பர்வைசராக போலீஸ் ஆஃபீஸராக வர்ற திலீஷ் போத்தன் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்காரு. தேவதர்ஷினி
பெக்காத குழந்தைக்கு அம்மாவா அசத்தலாக நடிச்சிருக்கிறாங்க. ஜாஃபர் இடுக்கி ஃப்ரெண்டு கேரக்டரில், அதாவது ஃப்ரெண்டு மீன்ஸ் இந்த திலீஷ் போத்தனுக்கு வந்து அந்த ஊரில் ஹெல்ப் பண்ணுற பஞ்சாயத்து மெம்பராக கூடவே வர்றாரு. அதை எதோ சொல்லி ஒரு குட்சையில் தங்க வைக்கிறாரு. இவரை அட்டைப்பூச்சி விஷயங்களை கூட சொல்லாமல் மறைக்கிறாரு. அட்டைப்பூச்சியால் திலீஷ் போத்தன் படுற பாடு இதெல்லாம் அழகாக எடுத்துருக்குறாங்க. மீரா வாசுதேவ் ஓப்பனிங்கும் ஃபினிஷிங்லையும் பிரமாதமாக வந்துட்டு இப்போ ஒரு 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 அருமையான ரோலில் நடிச்சிருக்காங்க. டிஜி ரவி, ஸ்ருதி ஜெயன் இந்த பெத்த அம்மாவாக நடிக்கிற அந்த லேடி, அலன்சியர் அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. மாலா பார்வதி அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஜெயராஜன் கோழிக்கோடு, முத்துமணி, நவாஸ், பேபி நிகாரா, நிரஞ்சம்மா, சரத் ஜாஸ், இப்படி நிறையா மலையாள நட்சத்திரங்கள் இந்த படத்தில் இருக்கிறாங்க. எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. தாமஸ் செபஸ்டினோட இயக்கம் இந்த படத்துக்கு உண்மையாகவே இயற்கையாக ஒரு கதையை ஒரு அழகாக கொண்டு போயிருக்காரு. ஏன்னா ஒன்று தேவையில்லாத சில கிளைக்கதைகள் படத்தில் நமக்கு வந்து இது தேவையான யோசிக்க வைக்கிது. ஆனால் அந்த கண்ணு தெரியாத ஒரு வயசான கேரக்டரில் அந்த டீ கடையிலே உட்காந்துருக்கிற அவருடைய பின்புலம், அவருடைய பேக்ரவுண்ட்லாம் வந்து வேறு லெவலில் படத்தில் காட்டப்படுது. கவி பிரசாத் கோபிநாத் அவருடைய கதையை தான் இவர் வந்து இயக்கியிருக்கிறார். தாமஸ் செபஸ்டின் அருமையாக இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு தமிழில் எஸ்ஆர் வாசன். இந்த படம் பார்த்திங்கன்னா மொத்தமும் தமிழ் படமாக தெரியும், மலையாள தேசத்தில் படமாக்கப்பட்ட தமிழ் படமாக. ஏன்னா நமக்கு வந்து மலையாளம் இருந்ததுன்னு நமக்கு பெருசாக புரியாதுங்கன்னா அப்படி தமிழ் படுத்தியிருக்கிறாங்க. அந்த தமிழ் படத்தில் நம்மளை எங்கேயுமே படுத்தலை. அந்த விதத்தில் ஆறுதல். அனிஷால் ஆர்எஸ் அவருடைய ஒளிப்பதிவும் சரி, கோபி சுந்தரோட மியூசிக் அதுவும் சரி, ரெண்டுமே இந்த படத்துக்கு பக்கா பலம். பிஜித் பாலாவோட எடிட்டிங் அது இன்னும் கொஞ்சம் சில இடங்களில் கத்திரி போட்டிருக்கலாம். அதே மாதிரி பிரசாந்த் மாதவோட ஆர்ட் டைரக்ஷன் படத்திற்கு வந்து இயற்கை குஞ்சிர பகுதியில் ஒரு 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 கேரள கிராமத்தில் என்னெல்லாம் காட்டணுமோ அதை அழகாக ஆர்ட் டைரக்ஷனில் வச்சுருக்கிறாரு. மொத்தத்தில் ஆவில் தேவதர்ஷினியோட நடிப்பு, இன்னும் அந்த சிலரோட நடிப்பு, இன்னமும் இந்த படத்தோட கதை ஒரு குழந்தைக்காக இந்த உலகம் வந்து எப்படி தவிக்குது, ஆனால் அந்த குழந்தைய ஒரு தாயிட்டேருந்து பிரிக்க சட்டமும் எதுவும் எப்படி முயற்சிக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்ன விதத்தில் அம்மா சூப்பர்யா அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.